السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حتى تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إن أصدق الحديث كتاب الله، وأحسن الحديث هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியத்திற்கும் மிகுந்த இறை இல்லத்தில் நடைபெறும் லஜனத்து ஷாஹிது உலூம் மன்றத்தின் தலைவர், ஆசிரியர், தந்தை அவர்களுக்கும் இங்கே பயிரும் சக மாணவர்களுக்கும் அனைவருக்கும் என் மனமார்ந்த சலாத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்திலே பல மனிதர்களை வாழச் செய்கின்றார். அந்த மனிதர்களுக்கு பல ஆசைகள் இருக்கும். ஒருவருக்கு பெரிய வீடு கட்ட வேண்டும் என்ற ஆசை இருக்கும். ஒருவருக்கு பெரிய செல்வந்தனாக பெரிய பணக்காரனாக ஆக வேண்டும் என்ற ஆசை இருக்கும். சிலருக்கு நிம்மதியாக இருக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கும். இன்றைக்கு மனிதர்கள் நிம்மதி என்று சொன்னால் எதை நினைத்து கொண்டிருக்கிறார்கள்? ஒரு மனிதனை அடித்து விட்டு அதற்கு நிம்மதி பெறுவதுதான். அது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் குர்ஆனில் கூறுகின்றார், அல்லாஹ்வை நினைவு கூறுவதை கொண்டு உங்களுடைய இதயம் நிம்மதி பெறுகின்றது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் கூறுகின்றார். ஆனால் இன்றைக்கு எத்தனை மனிதர்கள் அல்லாஹ்வை நினைவு கூறுகின்றார்கள், அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கிறார்கள். நாம் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் நினைவு கூறி அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்க வேண்டும். அதே போன்றுதான் குர்ஆன் ஓதுவதும். இன்றைக்கு மனிதர்கள் குர்ஆன் ஓதினார்கள் என்று சொன்னால் அவர்கள் மனதில் நிம்மதி அடையும். ஆனால் இன்றைக்கு அந்த குர்ஆனை யாருமே ஓதுவது கிடையாது. இன்றைக்கு முஸ்லிம்களுடைய வீட்டிலே பார்க்கலாம், அவர்கள் வீட்டிலே குர்ஆனை இருப்பதில்லை. சிலர்கள் வீட்டில் அவர்களுடைய வீட்டிலே ஏதாவது ஒரு மூலையில் குர்ஆன் இருக்கக்கூடியதை நாம் பார்க்கிறோம். வீட்டிற்குரியவர்களை நாம் அதிகமாக குர்ஆனை ஓத வேண்டும். உமர் ரலியல்லாஹு அவர்கள் கோபம் வந்துவிட்டது என்று சொன்னால் உடனடியாக தாஹா சூராவை ஓதக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். பாருங்கள் எந்த அளவு இருக்கிறது. நாம் ஏதாவது ஒரு நல்ல செயலை நல்ல விஷயத்தை கேட்டோம் என்று சொன்னால் அதற்கு நிம்மதி தர வேண்டும். ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை கேட்டுட்டோம் என்று சொன்னால் அதற்கு நாம் நிம்மதி தர வேண்டும். ஒரு முறை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் விஜயம் செய்து கொள்கின்றார்கள்.
அப்பொழுது அபூஜஹல் இவரை நீங்கள் கொண்டு மக்காவில் கூறுகிறார்கள், நீங்கள் இவரை கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு 100 ஒட்டக பரிசாக தருகின்றேன் என்று அபூஜஹல் மக்காவில் அறிவிக்கின்றார். உடனடியாக அங்குள்ள மனிதர்கள் எல்லாம் குதிரையை எடுத்துக்கொண்டு பாலைவனத்திற்கு செல்கின்றார்கள். அப்பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரு குகைக்குள் நுழைந்து அந்த குகைக்குள் இருக்கின்றார்கள். அப்பொழுது எதிரிகள் அந்த குகைக்கு வெளியில் இருக்கிறார்கள். அப்பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பயப்படுகின்றார்கள். அவர்கள் சில குனிந்து பார்த்துவிட்டால் நம்மளை பார்த்து விடுவார்கள், நம்மளை கொண்டு விடுவார்கள் என்று பயப்படுகிறார்கள். அப்பொழுது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா, லா தஹ்சன் பயப்படாத, இன்னல்லாஹ மஅனா, அல்லாஹ் நம்மளுடன் இருக்கின்றான் என்று சொன்னவுடன் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மனதில் நிம்மதியாக இருந்தது. பாருங்கள், நல்ல விஷயத்தை கேட்டுட்டோம் என்று சொன்னால் அதற்கு நாம் நிம்மதி பெற வேண்டும். என்னுடைய அதற்கு நாம் நிம்மதி பெற வேண்டும். இன்றைக்கு அதற்கு நிம்மதி பெற வேண்டும். இன்றைக்கு மனிதர்கள், ஏராளமான மனிதர்கள் அல்லாஹ் நம்மளுக்கு சோதனையை கொடுக்கின்றான், அல்லாஹ் நம்மளுக்கு கஷ்டத்தை கொடுக்கிறான் என்று அல்லாஹ்வை திட்டக்கூடியவர்களாக, ஏசக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையை கூறுகின்றான், சோதனைக்கு பிறகுதான் நிம்மதி இருக்கின்றது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் குர்ஆனில் கூறுகின்றான். ஆனால் இன்றைக்கு மனிதர்கள், ஏராளமான மனிதர்கள் தனக்கு சோதனை ஏற்பட்டுவிட்டது என்று சொன்னால் அவர் அல்லாஹ்வை திட்டக்கூடியவர்களாக, அல்லாஹ்வை ஏசக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வை திட்டக்கூடியவர்களாக, ஏசக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். யூசுப் அலைஹி வஸல்லம் அவர்கள் அரண்மனையில் இருக்கும் பொழுது ராஜாவுடைய மனைவி அவரை தவறாக அழைக்கின்றார். அதற்கு யூசுப் அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுத்து விடுகிறார்கள். அதற்கு அந்த ராஜாவுடைய மனைவி சொல்கிறார், நீ வரவில்லை என்று சொன்னால் நான் உன்னை சிறையில் அடைத்துவிடுவேன் என்று சொன்னார்கள். அதற்கு யூசுப் அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சிறை வாழ்க்கை எனக்கு நிம்மதியானது என்று யூசுப் அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் கூறும் பொழுது நிம்மதி என்பது அல்லாஹ்விடத்திலிருந்து வரும் நிகரில்லா நன்மை என்று சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு ஏராளமான மனிதர்கள் நிம்மதி என்று சொன்னால் ஒருவனை புறம்பேசிக் கொண்டும் ஒருத்தவனை அடித்துக் கொண்டும் இருக்கின்றார்கள். இன்னும் சிலர் நிம்மதி என்று சொன்னால் இன்றைக்கு ஒரு தேட்டரில் ஒரு படம் போடுகின்றார்கள். அந்த படத்தை பார்த்துவிட்டு அதற்கு நிம்மதி பெறுகிறார்கள். அதெல்லாம் நிம்மதி கிடையாது. அவ்வாறே நாம் அதிகமாக திக்ர் கூறுவதனால் நிம்மதி இருக்கின்றது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வை நாம் அதிகமாக நினைவு கூறுவதால் நிம்மதி இருக்கின்றது. அல்லாஹ்விடத்தில் அதிகமாக நாம் பிரார்த்தனை செய்வதால் நிம்மதி கிடைக்கின்றது. குர்ஆனை நாம் அதிகமாக ஓதுவதனால் நிம்மதி கிடைக்கிறது. ஆகவே நாம் வரக்கூடிய காலம் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ கேட்டு அல்லாஹ்வுக்காக அதிகமாக குர்ஆன் ஓதி இந்த உலகத்திலும் நிம்மதியான வாழ்க்கையை பெற்று நாளை மறுமை நாளும் அதற்கான கூலியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் தந்த அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.